ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு வழக்கை பற்றி பேசியிருந்தோம். ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிட சொல்லி மதுரை கோர்ட்லேருந்து டிஆர்பிக்கு ஆர்டர் வந்திருந்தது. இந்த மதுரை கோர்ட்டோட ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்திருக்கு. இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் எஸ்ஜிடி டிஆர்பி. ஏன் எஸ்ஜிடி டிஆர்பிக்குன்னா, எஸ்ஜிடி டிஆர்பியில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து தனக்காக ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிட சொல்லியிருந்தாங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரியை சார்ந்தவங்க. ஒரே ஒரு கேண்டிடேட் தனக்கு முன்னாடி இருந்தவங்க பிடிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து அவங்க பணிக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போது ஒரு எஸ்ஜிடி டீச்சர் பிடிடிஆர்பிக்கு பணிக்கு போனதுனால அந்த பணியிடத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிபதிகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையோட விவாதங்கள் பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், இது வந்து கலந்தாய்வு முறை, அதனால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னும் பொழுது நீதிபதி என்ன சொன்னான்னா, டிஎன்பிசி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு முகமைகள். டிஎன்பிசியில் ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க. அப்போ டிஆர்பியும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான். அதுக்காக வந்து நாங்கள் கலந்தாய்வு முறையை பின்பற்றோம்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. டிஎன்பிசி போல் நீங்களும் ஒரு தேர்வு முகமை தான், அதனால் நீங்கள் ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிடணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இங்கே த ஒபிடன்ஸ் வித் ஆர்டர் ஆஃப் ஃபாஸ்ட் ஆனரபிள் மதுரை பெஞ்சு 29657/2025 இந்த கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி என்ன வந்திருக்கு, ரிசர்வ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் டர்னில் 55 பேரை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஜென்ரல் டர்னில் இருக்கிறவங்க இப்போது பணிக்கு போயிருக்கிற ஜென்ரல் டர்னில் 55 பேர். எதுக்கு வெயிட்டிங்னா, இப்போ அரசு பணியில் செகண்ட் டிகிரி டீச்சராக வேலை செய்கிறவங்க ஜென்ரல் டர்னு போனவங்க யாராவது எஸ்ஜிடிலேருந்து பிடி பிஜி காலேஜ் டிஆர்பி போயிட்டாங்கன்னா அந்த பணியிடத்து எத்தனை பணியிடம் பார்த்து அவர்களுக்கு அடுத்த மதிப்பெண் இருக்கிறவங்கள இந்த சீரியல் நம்பரில் கூப்பிடுவாங்க. அப்போ இதில் யாருக்கு முன்னுரிமை இருக்குன்னா 1250311709 இந்த சீரியல் நம்பர், இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைங்களா, உங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ பிஎஸ்டிஎம்மில் ஒரு 24 பேர் ரிசர்வ் போட்டிருக்கு. அண்டு விமனில் 72, ஜென்ரல் டர்ன் விமன் 10. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரையும் ஒரு முன்னுரிமை பட்டியல் தான். இது வந்து என்ன சொல்ல முடியாதுன்னா உறுதி பட்டியல் சொல்ல முடியாது. இப்போது எஸ்டிடியில் வேலை செய்கிறவங்க பிடி அசிஸ்டண்ட்டாக மாறி இருந்தாலும் பிஜி அசிஸ்டண்ட்டாக மாறி இருக்காங்க, காலேஜ் டிஆர்பி போயிட்டாங்க அப்படின்னாலும் பணி துருப்பு செய்தால் இல்லை வேலைக்கு செய்யாமல் இருக்காங்கன்னா அந்த அடிப்படையில் அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. இது வந்து உண்மையிலே யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஈவன் டிஆர்பிக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் லைக் பண்ணணும், லைக் போட்டு விடுங்க, அப்படியே கமெண்ட்டை போடுங்க. இது யாருக்கு நன்றி சொல்லணும்னா, ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிட சொல்லி வழக்கு பதிவு பண்ண அந்த ஆசிரியருக்கு தான் நன்றி சொல்லணும். பிசி முஸ்லீமை சார்ந்த ஒரு ஆசிரியர் சகோதரி அவர்களுடைய வழக்கின் காரணமாக இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்திருக்கு. இதில் வந்து எந்த ஒரு சங்கமோ அமைப்போ வாட்ஸ்அப் குழுவோ காரணம் கிடையாது. ஒரே ஒரு ஆசிரியர் தனக்கான உரிமையை கேட்க போகும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான உரிமை இல்லாமல் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட சொல்லியிருக்காங்க. அதனால் சில நேரங்களில் வழக்கு போடும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆர்டர் வரும், ஒரு குழுமமாக ஒரு ஆர்டர் வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா தனியாக கொடுக்காம மொத்த பேருக்குமே நீதி கொடுப்பாங்க. உண்மையிலே இந்த வகையில் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை மதுரை கோர்ட்டை நாம் உண்மையிலே பாராட்டணும், நன்றி செலுத்தணும். செகண்ட் டிகிரி டீச்சர்ஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் மதுரை கோர்ட்டுக்கு, மதுரை கோர்ட்டோட நீதி அரசருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கீங்க. முக்கியமாக இந்த வழக்கு தொடர்ந்த சகோதரிக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. அந்த ஆசிரியர் சகோதரியும் எனக்கு தெரியும், சகோதரியுடைய கணவனும் தெரியும். அவர்கள் இருவருமே என்னிடம் பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கடந்த 3 வீடியோ நான் ரிசர்வ் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். உண்மையிலே அவருக்கு ஆயிஷா நியூஸ் சேனல் சார்பாகவும் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சார்பாகவும் ஆயிஷா அகாடமி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சார்பும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எப்படி சார் ரிசர்வ் லிஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க, த கேண்டிடேட்ஸ் ரிசர்வ் லிஸ்ட் வில் பி கன்சிடர்ட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அகைன்ஸ்ட் த வேகன்சி காஸ்ட் இஃப் எனி டியூ ஆஃப் எனி ஃபாலோயிங் ரீசன்ஸ் ஆஃப்டர் த ரெசிப்ட் ஆஃப் த ப்ரொபோசல் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். டிஆர்பி வேலை செய்யாது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா பள்ளிக்கல்வித்துறை, ஆதரவு நலத்துறை, சென்னை கார்ப்பரேஷன், பழங்குடியினர் நலத்துறை, அப்புறம் மதுரை என்ன உங்களுக்கு கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், இந்த மாதிரி துறை ரீதியான பள்ளிகளில் அதில் இருக்கிற ஹெச்ஓடிஸ் அவங்க ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளியில் பின்னொரு ரீசனில் ஆட்கள் இல்லைன்னா இதுக்கு எங்கள் ஆள் வேணும்னு சொல்லணும். அவங்க சொல்லும் போது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க செலெக்ஷன் ஆர்டர் வரும்.
என்ன ஃபஸ்ட்டு ரீசன்னா த செலக்டட் கேண்டிடேட் நாட் ஜாயினிங் டியூட்டி. ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிருப்பாங்க, ஆல்ரெடி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு டியூட்டியில் சேர்ந்துருக்க மாட்டாங்க இன்றைய நாள் வரையும். இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இன்றைய நாள் வரையும் யாராவது டியூட்டியில் சேராமல் இருக்காங்கன்னா இதை கண்டறிஞ்சு பள்ளிக்கல்வித்துறை, ஆர்வ நலத்துறை இது போன்ற பள்ளிகளுக்கு இருக்கிற ஹெச்ஓடிஸ் என்ன பண்ணோம், எங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற இடத்துல ஒரு பர்சன் ஜாயின் பண்ணலை, அதுக்காக இந்த கம்யூனிட்டியில் இந்த ரிசர்வேஷன் ஒரு பர்சன் வரல, அதுக்காக ஒரு பர்சனை அனுப்புங்கன்னு சொல்கிற ரீசன். யாருமே ஜாயின் பண்ணாமல் இருக்கும்போது அந்த போஸ்ட்டுக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. இறைவனை வேண்டிக்குங்க, இறைவனை அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், யாராவது சேராமல் தான். அடுத்து செலக்டட் கேண்டிடேட் ஹூ ஜாயின் டியூட்டி பட் லெஃப்ட் ஆஃப்டர் தேர் ஆஃப்டர். இதுதாங்க செலக்டான கேண்டிடேட் டியூட்டியில் ஜாயின் பண்ணவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அந்த டியூட்டியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. யார்? எஸ்ஜிடியில் செலக்ட் ஆனவங்க இப்போ பிடிடிஆர்பியில் செலக்ட் ஆகிட்டு அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க, இப்போ பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஹெச்ஓடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஆர்பி கிட்ட சொல்லி அவங்களை கூப்பிடணும். இது கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த கேஸை வந்து இதுக்காக தான் சில ஆசிரியர்கள் எஸ்ஜிடி டு பிடியாக போயிட்டாங்க, பிஜியாக போயிருக்கனால அந்தந்த பணியிடங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பணி வாய்ப்புகள் 100% உறுதி. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் 2 பேருக்கு. எஸ்டிலேருந்து பிடியில் போன ஒரு பிசி முஸ்லீம் இந்த ஆர்டரால் பிசி முஸ்லீம் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். பிசி எம்பிசி எல்லா கேட்டகரியிலும் குறைந்தபட்சம் 5 நபர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பிடி பிஜி காலேஜ் டிஆர்பி இது லிஸ்ட்டை ட்ரேஸ் பண்ணால் தெரியும். அடுத்து கேன்சலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் எனி ரீசன். சப்போஸ் இப்போ செலக்ட் ஆன கேண்டிடேட்டில் யாராவது அவங்க ஈக்குவலன் ஜிஓ இல்லாமல் இருக்கலாம், அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸை எரராக இருக்கலாம், இல்லை ஒரு போக்கஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம், அதை தவறான சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கேன்சலேஷன் கேண்டிடேட் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் எரர் இருக்குன்னு சொல்லி இப்போ உண்மைத்தன்மை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாமே ஜென்யூனன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஜென்யூனன்ஸ் பார்க்கும்போது உண்மைத்தன்மை இல்லாத போது அவங்களோட கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கேன்சலேஷன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. இது வந்து வெரி ரேர் கேஸ் தான். The reserve list shall be forced till the regular list selected candidate is drawn up the subsequent recruitment of the same post. List the candidate reserve the purely provision selected and the outcome of writ petitions if any pending of the files honorable court and Madras Madurai bench. இதுவும் சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட்டை இந்த நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து மதுரை அண்டு மெட்ராஸ் கோர்ட்டுக்கு உட்பட்டது தான். வேறு ஏதாவது கேஸ் இருந்தால் அதுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. டிஆர்பி எப்பவும் சொல்கிற மாதிரி அட்மோஸ்ட் care has been taken preparing the list and publishing that the TRP recruitment. The rights to correct any errors may be have crept in any stages. Incorrect list would be not confer for any right of enforcement. நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஏதாவது தப்பு நடந்தால் அதை நாங்கள் சரி பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்கரெக்ட் லிஸ்ட்டு கன்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு உறுதி கொடுக்க முடியாது சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே டீச்சர்ஸ், ஏதாவது கேள்விகளும் கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஆயிஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.